Hi guys, நேத்து வந்துட்டு நம்ம லாஸ்ட் செஷன்ல வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்துட்டு க்ளவுட் வாட் இஸ் க்ளவுட் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன், க்ளவுட்னா என்ன, டேட்டா சென்டர்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நேற்று விர்ச்சுவலைசேஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம், சரிங்களா? ஸோ விர்ச்சுவலைசேஷனில் எப்படி அந்த ஃபிசிக்கல் சர்வர்னா என்ன, விர்ச்சுவல் சர்வர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் இன் கிளவுட் அண்டு கிளவுட்னா என்ன, நம்ம படிக்கிறதுக்கு கிளவுடுக்கு என்ன சம்பந்தம், கிளவுட்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இந்த செஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு, சரியா? ஒன்று பிசிக்கல் சர்வர். பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறது டேட்டா சென்டர்ல வச்சிருப்பாங்க. லைக் நான் நேத்து காமிச்ச மாதிரி ரேக் சர்வர் இருக்கு இல்லையா? தெரியும் ப்ரோ. சொல்லுங்க. வாய்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. யா ஓகே. ரெக்கார்ட் இது ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஓகே, ஷேர் பண்றேங்க. Okay, so now the screen is visible. Okay, what is physical server na enna, virtual server na enna, cloud na enna, public cloud na enna, private cloud na enna அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். See guys, ரெண்டு டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு. ஒன்று பிசிக்கல் சர்வர், ஒன்று விர்ச்சுவல் சர்வர். பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறது இதுதான் அது, சரிங்களா? இது வந்து ஒரு ரேக் சர்வர். இது நம்ம வந்து ரேக் சர்வர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது டெல்லோட ஒன் ஆஃப் த ரேக் சர்வர். ஓகே, இந்த சர்வரை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா 1U 2U அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸ் நம்ம வந்து 1U அப்படின்னா 1.75 இன்ச்சு, 2U அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 இன்ச்சு. ஸோ சர்வரை வந்து 1U சர்வரை 2U சர்வரை நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 1U சர்வர். இந்த சர்வரை வந்து ரேக்ல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பிசிக்கல் சர்வர். ஓகே, தென் கமிங் டு த விர்ச்சுவல் சர்வர். விர்ச்சுவல் சர்வர்னா என்ன? ஸோ பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர். ஓகேயா? இந்த ஹார்ட்வேர்ல தே வில் இன்ஸ்டால் ஓஎஸ். என்ன ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னா, லைக் பிசிக்கல் சர்வர்ல இருந்து எந்த ஓஎஸ்னாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நீங்க விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர். லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு, அப்புறம் ரெட் ஹேட், அப்புறம் சென்டோஸ், சுசி லினக்ஸ், இதெல்லாமே லினக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நான் சொல்றது வந்து ஓஎஸ் இது. அப்புறம் இதுல நம்ம ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஹைப்பர்வைசர், வாட் இஸ் ஹைப்பர்வைசர்? இதுக்கு நான் வர்றேன். நான் ஹைப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் VMware ESXi, Citrix, Zen Server, Nutanix, Microsoft Hyper-V. See guys, ஒரு பிசிக்கல் சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிசிக்கல் சர்வர்ல நம்ம OS இன்ஸ்டால் பண்ணலாம், ஆர் எல்ஸ் அல்லது ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை,
இந்த ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இது மூலமா யூ கேன் கிரியேட் த விர்ச்சுவல் சர்வர்ஸ் விச் மீன்ஸ் விர்ச்சுவல் மிஷின்ஸ். நேற்று சொன்னோம் இல்லையா, லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் how the company is saving the huge amount of money. ஒரு கம்பெனி ஒரு பல்கான அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்றாங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் மூலமா சேவ் பண்றாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி அதுல விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனி ரன் ஆகணும் அப்படின்னா மல்டிபிள் சர்வர்ஸ் தேவைப்படும். இந்த சர்வர்ஸ்ல தான் நம்ம டேட்டா இருக்கு. மொத்தம் வாட் இஸ் சர்வர் அப்படிங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சர்வர்ஸ்ல வந்து நம்ம டேட்டா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க உங்க பேங்க் போறீங்க, உங்க அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க. அப்படி அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க, வந்துடுறீங்க. ஒரு மந்த்துக்கு அந்த அக்கௌண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப ஒரு 2 months கழிச்சு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றீங்க. இந்த டே எவ்வளவு அமௌண்ட் சென்ட் ஆயிருக்கு, இந்த டே எவ்வளவு அமௌண்ட் சென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா வந்துடும். அப்ப இதெல்லாமே சர்வர்ல தான் ஸ்டோர் ஆகுது. இந்த இதான் டேட்டான்னு சொல்லுவோம், சரிங்களா? இதான் டேட்டான்னு சொல்லுவோம். இந்த டேட்டா எல்லாமே சர்வர்ல தான் ஸ்டோர் ஆகுது. வரவட்டி இப்ப நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, சூப்பர் மார்க்கெட்ல வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, அரிசி பருப்பு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்போ பில்லிங் பண்றாங்க. பில்லிங் பண்ணிட்டு அந்த டேட்டா எங்கேயோ ஒரு சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த உலகமே சர்வர்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜியே வந்து சர்வர்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சர்வர்ல விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர், இவங்க 2 பேர் தான் உலகத்துல சர்வர் வச்சிருக்காங்க. ஒன்னு விண்டோஸ் சர்வரா இருக்கும் அல்லது லினக்ஸ் சர்வரா இருக்கும். யார் எடுத்தாலுமே இந்த 2 சர்வர் தான். விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் 2012, 16, 2019 அந்த மாதிரி இருக்குது. லினக்ஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. லினக்ஸ் சர்வர் இஸ் ஓப்பன் சோர்ஸ். நீங்களே கூட உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். உபுண்டு, ரெட் ஹாட், CentOS, சுசி லினக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த பிசிக்கல் சர்வர்ல இது பிசிக்கல் சர்வர் either we can install Linux or Windows or hypervisor. So hypervisor is nothing but creating the virtual machines. Okay, so physical server பத்தி பார்த்தோம். இப்ப virtual server க்கு வரேன். coming to the virtual server part. இப்ப சேம் அதே physical hardware இருக்குது. இந்த physical hardwareல I am going to install VMware ESXi. ஸோ இதில் நான் VMware ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்படி இன்ஸ்டால் பண்ணால் இட் வில் ஆக்ட் அஸ் எ ஹைப்பர்வைசர். இதை வந்து நம்ம ஹைப்பர்வைசர்னு கால் பண்ணுவோம். ஸோ ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேரில் ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கு புரியும். பேசிக்காக சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் இதில் ஒரு ESXi போட்டேன். அந்த ESXi மூலமா I can create the virtual machines, which means virtual servers. இப்ப சேம் இதே இந்த சர்வர்ல தான் I'm going to install hypervisor VMware ESXi. Then அதன் மூலமா I can create the virtual machines. இந்த virtual machine உள்ள you can install OS like Windows server or Linux server, whatever it is. Windows server 2012, 16, 19. லினக்ஸ்ல வந்துட்டு இதுல வந்து உபுண்டு இருக்கும். இதுல வந்துட்டு ரெட் ஹாட் சர்வர் இந்த மாதிரி எந்த சர்வர்னாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? ஃபைன். ஸோ இதெல்லாம் இதுக்கான பேஸ் வந்து இந்த பிசிக்கல் சர்வர் தான். நான் ஏன் டெல்ல வந்து அடிக்கடி காமிக்கிறேன் அப்படின்னா எல்லா என்விரான்மெண்ட்லையும் டெல் ஹெச்பி இந்த 2 சர்வர் இல்லாத என்விரான்மெண்ட்டே கிடையாது. எந்த ஒரு டேட்டா சென்டர் நீங்க போங்க, டெல் சர்வர், ஹெச்பி சர்வர், சிஸ்கோ சர்வர் இதுதான் இருக்கும். அதனால தான் நான் வந்து அடிக்கடி இதே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ இந்த சர்வர்ல இதெல்லாம் ரியர் வியூ, ஃப்ரண்ட் வியூ, இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க், இது ரியர் வியூ, இதெல்லாமே பேக் எண்ட்ல நம்ம ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றது இதெல்லாமே இருக்கும் இதுல. ஃபைன்.
So we need to understand between the physical server and virtual server. ஒரு physical server இந்த சர்வர்ல இது hard disk. If I'm going to install Windows Server 2016 அப்படின்னா ஒரு Windows server. If I'm going to install Ubuntu, it's a Linux Ubuntu server. If I install Red Hat, it is a Red Hat server, which means Linux server. இதுல I'm going to install VMware ESXi, it is act as a hypervisor. So in hypervisor we can create the virtual machines. சரிங்களா? ஹைப்பர்வைசர்ல ஹைப்பர்வைசர் அப்படிங்கிற டேம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும். பட் இனிமே வந்து நீங்க அடிக்கடி இந்த டேம் வந்து கேள்விப்படுவீங்க, ஹைப்பர்வைசர். ஓகேங்களா? இந்த ஹைப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு ஒன்றும் இல்லை, ஓஎஸ் அப்படிங்கிற சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஹைப்பர்வைசர்னு சொல்றோம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓஎஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களோட லேப்டாப்ல நீங்க விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. லைக் இப்போ விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்வர்ல விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க, அல்லது லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க, அல்லது ஹைப்பர்வைசர் இருக்கும். லைக் அது VMware ESX இருக்கும், இல்லை சிட்ரிக்ஸா இருக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்றது இந்த VMware ESX தான் ஒர்க் பண்ணுவோம். மார்க்கெட்ல நிறைய இருக்குது, சிட்ரிக்ஸ், ZenServer, நியூட்டானிக்ஸ், ஹைப்பர்வி, மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்வி இருக்குது. பட் நம்ம வந்து ESXல ஒர்க் பண்ணுவோம். ஒரு டேட்டா சென்டர்ல எடுத்துக்கிட்டோம்னா அதுல சர்வர்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு பிசிக்கல் விண்டோஸ் சர்வர் கம்மியா தான் இருக்கும். லைக் ஒரு 1000 சர்வர் ரன் ஆகிற இடத்துல ஒரு 10 பிசிக்கல் விண்டோஸ் சர்வர் தான் ரன் ஆகும். ஆனா மிச்சம் 99% ஹைப்பர்வைசர் தான் ரன் ஆகும். அந்த ஹைப்பர்வைசர்ல தே வில் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின். அந்த விர்ச்சுவல் மிஷின்ல தே வில் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆர் லினக்ஸ், வாட் எவர் இட் இஸ். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாலும் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வாட் இஸ் பிசிக்கல் சர்வர், இது பிசிக்கல் சர்வர். வாட் இஸ் விர்ச்சுவல் சர்வர் அப்படிங்கிறது, நம்ம ஒரு ஹைப்பர்வைசர் கிரியேட் பண்றோம், அந்த ஹைப்பர்வைசர்ல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். தட் இஸ் கால்ட் விர்ச்சுவல் சர்வர்ஸ். சரிங்களா? ஒரு டவுட் இது ஹைப்பர்வைசர் பயாஸ் லெவல்ல எனேபிள் பண்ணுமா இல்ல ஓஎஸ் லெவல்லையா? இல்ல, நீங்க எதுவுமே எனேபிள் பண்ண வேண்டாம். ஹைப்பர்வைசருக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்க இந்த VMware ESX இன்ஸ்டால் பண்ணா இட் வில் ஆக்ட் as a hypervisor. நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இட் வில் ஆக்ட் as a விண்டோஸ் சர்வர். நீங்க ESX இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இட் வில் ஆக்ட் as a hypervisor. இதுக்கு வந்துட்டு மேண்டட்டரியா வந்து பயாஸ்ல வந்து விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிளா இருக்கணும். பட் அது பை டிஃபால்ட் எனேபிளா இருக்கும். விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி VT சொல்லுவோம் பயாஸ்ல, அது எனேபிளா தான் இருக்கும் பை டிஃபால்ட். இப்போ வர சர்வர்ல எல்லாமே அது எனேபிளா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை அதெல்லாம். ஓகே தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுல டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? நான் சொன்ன கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். எனக்கு இந்த இது புரியல அப்படின்னு சொன்னா கேட்கலாம். Then let me explain again. No issues. Yes, everyone clear? குமார் ப்ரோ புரியல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, டைரக்டா இன்னைக்கு தான் வரேன். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பிசிக்கல் சர்வரை வந்து ஓஎஸ்ஆவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது வந்து அப்புறம் ஹைப்பர்வைசர் VMware EXலாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எஸ். பட் ஆனா பிசிக்கலா சர்வர்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு எய்தர் எனி ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். பட் VMware ESXi வந்து ESXi வந்து ஓஎஸ் ரன் பண்ணலாம், அப்புறம் மல்டிபிள் சர்வர்ஸ் ரன் பண்ணலாம். எஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். ஓகே, நம்ம இந்த பிசிக்கல் சர்வர்ல இந்த ஹார்ட் டிஸ்க்ல நம்ம டைரக்டா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணா இட் வில் ஆக்ட் as a விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் ஃபிளேவர் இன்ஸ்டால் பண்ணா இட் வில் ஆக்ட் as லினக்ஸ் சர்வர். இதுல இந்த VMware ESX இன்ஸ்டால் பண்ணா இட் வில் ஆக்ட் as a ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசர்ல we can create the virtual machines. இதுதான் கான்செப்ட்.
ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு சர்வர் வந்து நமக்கு ஓஎஸ்எல் அந்த அந்த ஹைப்பர்வைசர்ல ஓஎஸ்ஆவும் இது பண்ணா விஎம் ESXi நமக்கு எத்தனை லினக்ஸ் உபுண்டு ரெட் இல்ல ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வர்ல ஒன்னு இட் வில் ஆக்ட் அஸ் விண்டோஸ் சர்வர் ஆர் லினக்ஸ் சர்வர் ஆர் ஹைப்பர்வைசர். இதுல ஏதாவது ஒன்னா தான் இருக்க முடியாது. ஓகே ஓகே. இதெல்லாம் கலந்ததா இருக்க முடியாது. இதுல ஏதோ ஒன்னா இருக்கலாம். இதுல ஒன்னு இது விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், அல்லது லினக்ஸ் சர்வரா இருக்கலாம், அல்லது ஹைப்பர்வைசரா இருக்கலாம். இதுல ஏதோ ஒன்னா இருக்கலாம். ஓகே. பட் பிசிக்கல் இதுக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஹைப்பர்வைசரா வரும்போது அது மல்டிபிளா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அது நான் சொல்றேன். அது போக போக உங்களுக்கு புரியும். அது எப்படி அந்த ஹைப்பர்வைசர்ல அந்த விர்ச்சுவல் மிஷின் வருது, அதுல எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கறது நான் போக போக உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல சொல்லிடுவேன். ஓகே ஓகே. இப்ப பிசிக்கல் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். புரியல. பிசிக்கல் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். யா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். நம்ம அதை பத்தி படிக்க போறோம். எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஹைப்பர்வைசர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றது, அந்த விர்ச்சுவல் மிஷின்ல எப்படி நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது, அதெல்லாமே அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக் கிளாஸ். அதனால இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும்.